எல்லோரும் வாழ்க வணக்கம் வந்தன நமஸ்தே நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுப்ராஜி. இந்த வேலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை வந்து நம்ம வந்து காணவிருக்கின்றோம். அதுக்கு முன்னுக்கு நம்மளோட பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதரவாளர் மிஸ்டர் சுதாகர் அவர் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா SJKT லாடாங் ஸ்னாவாங் அதனுடைய ஆசிரியர் நம்முடைய மேடம் பத்மா அவர்களும் நம்முடைய நேர்காணல வந்து இணைந்திருக்காங்க. ஸோ யார் அந்த ஏஞ்சல், யார் அந்த குவீன், நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா சும்மா அழகா கியூட்டா இருக்காங்க பாத்தீங்கன்னா. அவங்க தான் நம்மளுடைய ஸ்ரீ அபிராமி சந்திரன், நம்மளுடைய ஏசியன் மற்றும் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து பேர் பதித்த ஒரு வீராங்கனை, விளையாட்டு வீராங்கனை. அதாவது பாத்தீங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் அதுல வந்து பாத்தீங்கன்னா சாதனை படைத்து மலேசியா அளவில் மட்டும் இல்ல ஏசியா முழுவதும் மிக பிரம்மாண்டமாக மிக பிரபலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். ஸோ அவர் தான் நம்ம நேர்காணல் பார்க்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய வயது எத்தனை? எனக்கு 7 வயசு. 7 வயது. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே, உங்களுடைய பள்ளி எங்க படிக்கிறீங்க? நான் கிங்ஸ்லி இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்கிறேன். கிங்ஸ்லி இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஐஸ் ஸ்கேட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸ்ரீ அபிராமி, ஓகே இந்த பயணம், இந்த விளையாட்டுத் துறையில் பயணம் எங்க இருந்து முதல்ல ஆரம்பிச்சீங்க? தொடர்ந்து எதனால உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு இந்த விளையாட்டுத் துறையில வந்து நீங்க ஈடுபடணும்னு? My journey started from Sweden when I was a small girl. I went to Sweden with my parents, then I go and see my auntie, then I went out to play with the snow. That's how my passion started. வாவ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீடன் போனப்போ உங்களுடைய ஆண்டி வந்து வெளியே கூட்டிகிட்டு போனதுனால உங்களுக்கு வந்து அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடணும்னு ஆசை வந்து அதுலேருந்து உங்களுடைய பயணம் ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னீங்க. ஓகே, நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லட்சியம் என்ன? என்னோட லட்சியம் ஒலிம்பிக் 2026இல் மலேசியாவுக்கும் நமது சமுதாயத்துக்கும் தங்கம் வெல்வது உறுதி. என்னால் முடியும். வாவ், வெரி சூப்பராக சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வருகின்ற 2026ஆம் ஆண்டில் ஒலிம்பிக்கில் அவங்க வந்து பங்கேற்று நம்முடைய மலேசியாவுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் தங்கம் வென்று காட்டுவேன் என்று ஒரு உறுதியா இருக்காங்க. இந்த வேளையில் ஸ்ரீ அபிராமி சந்திரன் உங்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ரீ அபிராமி அவருடைய தந்தையரை வந்து நம்ம வந்து பேட்டி காண இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா அளவில் மற்றும் ஏசியன் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் அந்த புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க பேர் வந்து பதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்வியிலையும் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையிலும் அவங்க வந்து கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இந்த வகையில் வந்து உங்களுடைய பங்கேற்பு அவங்களுடைய இந்த விஷயத்துக்கு அவங்களுடைய இந்த வெற்றிக்கு எப்படி இருக்குது சார்? அது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? ஓகே, ஸ்ரீ அபிராமி வந்துட்டு அவங்களோட ஜேர்னி வந்து 3 வயதில் ஆரம்பிச்சது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க எந்த ஒரு பள்ளிக்கோ இதுவும் போல். ஏன்னா என்னுடைய மனைவி ஷாமலா ராமச்சந்திரன் வந்துட்டு அவங்க ஆசிரியராக இருந்த ஒரு காரணத்தினால ஸோ அவங்களுடைய டைம் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கோஆர்டினேஷன் பண்ணிட்டோம். ஸோ 3 வயதில் ஆரம்பித்த அந்த ஜேர்னி தான் இன்றைக்கு இந்த 7 வயது வரைக்கும் அவங்க அந்த ஜேர்னியில் இருக்காங்க. ஸோ 2017 பிறகு அவங்க வந்துட்டு 1ஆம் ஆண்டு படிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அவங்களோட காலையில் வந்துட்டு அவங்களோட ஜேர்னி வந்துட்டு 6 மணிக்கு அவங்களோட ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க. ஸோ வீட்லேருந்து 5 மணிக்கு கிளம்பணும். ஸோ அவங்க 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும். இது காலையிலே உள்ள ஜேர்னி. ஸோ அதுக்கு பிறகு அவங்க வந்துட்டு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவங்களுடைய ட்ரைனிங் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல் வந்துட்டு அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறதுனால அந்த பள்ளிக்கூடம் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி பயிற்சிக்கான நேரத்தை ஒதுக்குறாங்கன்னு அவங்களும் செட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ அந்த 1 மணி நேரம் இடைப்படுற நிகழ்வுகளை வந்துட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அடிஷ்னல் கிளாஸாக உருவாக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அடிஷ்னல் கிளாஸு, அதாவது பிஇ, அது தேய்கு பயிற்சி கிளாஸு, அது மாதிரி எது இம்பார்ட்டன்ட் இல்லாதையோ அவங்க அதில் வந்துட்டு அவங்களுக்கு அடிஷ்னலாக கொண்டு வருவாங்க. ஸோ பிறகு அவங்களுக்கு 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 4 மணி ஆயிடும்.
ஸோ வந்துட்டு அவங்களுடைய படிக்க ரீடிங் இருக்குது, அவங்க படிப்பாங்க. ஸோ அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும், அவங்க செய்வாங்க. அதுக்கு பிறகு 7:30 மணிக்கெல்லாம் போய் படுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை. இது இப்போவும் அதுதான் அவங்களுடைய ட்ரைனிங்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திடுவாங்க. எழுந்திட்டு அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 7:30 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. அதுதான் அன்றாட வாழ்க்கையாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ அடுத்த கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ அபிராமி வந்து மலேசியா அளவில் மட்டும் இல்லாமல் ஏசியன் முழுவதும் அவங்களோட பேர் வந்து படியும் பறந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வேலையில் வந்தீங்கன்னா என்னென்ன வெற்றிகள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, எந்தெந்த போட்டியில் கலந்துருக்காங்க, எந்தெந்த வெற்றிகள் அவங்க எடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வெற்றின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, தடைகள். ஸோ அவங்க 5 வயதாக இருக்கும்போது, அதாவது 3 வயதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஜேர்னி. முதல் காம்படிஷன் 2016 வந்துட்டு மலேசியா ஓப்பன் இருந்தது. ஸோ அன்றைக்கு தயார்நிலைப்படுத்தும் போது 1 வாரம் இருக்கும், அவங்க கீழே விழுந்து கை அடிபட்டு கை உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் 1 வருடம் அவங்க வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு போகல. இது வந்து நம்மளோட சேலஞ்சஸ். ஏன்னா அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்ன்றது வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. 2 பிளேட் கத்தியில் வந்துட்டு அவங்க நடந்து போகணும், டான்ஸ் ஆடணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட முதல் தடைகளாக இருந்தது. மறுபடியும் 2017 ஆரம்பித்தாங்க அந்த ஜேர்னியை. முதல் காம்படிஷனாக மறுபடியும் அந்த விபத்துக்கு பிறகு முதல் காம்படிஷனாக 2017 ஏஷியன் மீட் நடந்தது ஜாக்கிரதாவில். அப்போது அவங்களோட வயது 5 வயது 8 மாதம். அது வந்து மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிப்புப்பட்டது. அதாவது மலேசியாவில் முதல் இளைய வயது 5 வயது 8 மாதம் குழந்தை வந்துட்டு கோல்டு மெடல்ஸ் எடுத்தாங்க ஸ்கேட் ஏஷியா 2017 ஜாக்கிரதா இந்தோனேஷியாவில். ஸோ இதுதான் அவங்களோட முதல் தோற்றமாக நடந்தது, அவங்களோட ஜெர்னியில் ஆரம்பிச்சது. ஓகே, அது பார்த்தீங்கன்னா 2017, 2018 மற்றும் 2019 இந்த வருடம், இந்த 3 வருடத்தில் வந்து அவங்களுடைய சாதனைகள் மொத்தம் எவ்வளோ, என்னென்ன எந்தெந்த எத்தனை என்ன சொல்லுவாங்க, எத்தனை மெடல்ஸ் அவங்க வந்து எடுத்துருக்காங்க, என்னென்ன பிரிவில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸ்ரீ அபிராமி வந்துட்டு 2017, 2018, 2019 நடந்த போட்டிகளில் இதுவரையும் வந்துட்டு 35 தங்கமும் 3 சில்வர் 3 ப்ரௌன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ரீ அபிராமிக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக என்ன நடந்ததுன்னா, 2019 வந்துட்டு 21 மெடல்ஸ் எடுத்ததுக்காக, அதாவது 254 நாட்களில் 21 மெடல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக 18 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர் 1 ப்ரௌன்ஸ் எடுத்ததுக்காக மறுபடியும் ரெண்டாவது முறையாக மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றாங்க. அதுக்கு பிறகு இந்த வருடம் ஜூலை தென் ஆகஸ்டில் நடந்த போட்டியில் மறுபடியும் ஒரு பெரிய சாதனை செய்தாங்க. 7 வயது 7 மாதம் 3 நாட்களில் வந்துட்டு அவங்க மொத்தம் கலெக்ட் பண்ண மெடல்ஸ், கோல்டு மெடல்ஸ் வந்து 32. அடுத்தது 3 சில்வர் 2 ப்ரௌன்ஸ் எடுத்ததுக்காக ஆசிய புத்தகத்தில் இடம்பெற்றாங்க. அதாவது 56 நாடுகளில் சேர்ந்த இளம் வயது சாதனையாளர் என்ற விருதை ஆசிய புத்தகத்தில் கொண்டு வந்தாங்க. இது வந்து அவங்களோட சாதனை. அதாவது பார்த்தீங்கன்னா ஏசியன் அப்படின்றது சொல்லி அந்த ஏசியாலேயே அவங்க வந்து ஒரு புத்தகத்தில் வந்து இடம் பிடிச்சது வந்து மிக பெருமையாக இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கு. சரி, தொடர்ந்து அடுத்த பயணம் அவங்களுடைய நம்ம ஸ்ரீ அபிராமியோட அடுத்த பயணம் என்ன? ஓகே, எங்களுடைய இலக்கு வந்துட்டு 2026 ஆண்டு நடைபெறுகின்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்த 2026 வந்துட்டு மிலான் இத்தாலியில் நடக்குது. அதற்கான ஒரு பயணம் தான் இது. ஸோ இந்த 7 ஆண்டுகளுடைய பயணத்தில் முதல் கட்டமாக வருகின்ற 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ரஷ்யா இருக்கின்ற இன்டர்நேஷ்னல் ஐஸ் ஸ்கேட்டிங் அகாடமியில் வந்துட்டு அவங்க சேர்றதுக்காக தகுதி சுற்றுக்காக ரிகா போகிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு 72 மணி நேரம், அதில் வந்துட்டு 14 நாட்களில் 72 மணி நேரம் சோதனையில் இருப்பாங்க. அதில் சிறந்த புள்ளிகளை எடுத்தாங்க மட்டுமே அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பங்கு பெற முடியும். ஸோ அது வந்துட்டு அவங்கள தயார்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க அங்கே போன பிறகு நிச்சயமாக எல்லோரோட ஆசீர்வாதமும் அவங்கக்கிட்ட இருக்கும். அதில் அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா அடுத்த வருடம்
அதாவது 19ஆம் தேதியிலேருந்து அது அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அந்த பள்ளியில் அவங்க நுழைஞ்சு 5 வருடம் ட்ரைனிங்கில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஓராண்டு வந்துட்டு யூஎஸ்ல அமெரிக்காவில் நடக்கின்ற அங்கே இருக்கின்ற போட்டியிலையும் அங்கே இருக்கிற பள்ளியிலையும் பங்கு பெறுவாங்க. அதுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டு ஒலிம்பிக்காக கனடா நாட்டில் வந்து தயார் நிலையில் உருவாக்குவாங்க. இதுதான் அவங்களோட ஜேர்னி. அதுக்கு முன்னுக்கே வந்துட்டு ஜூனியர் ஒலிம்பிக் இருக்குது, ஜூனியர் வேர்ல்ட் கப் இருக்குது. ஸோ இதுலேயே வந்துட்டு 2024, 25, 26ஆம் ஆண்டுக்குள்ள போட்டியில் தயார்படுத்திட்டு இருக்கோம். நிச்சயமாக சாதனை அடித்து வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறு வயதிலேயே வந்து எவ்வளவு அப்படியே என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு நேரங்கள் ஒதுக்கி வெற்றி பெறணும் அப்படின்னு பல விஷயங்களில் வந்து அவங்க வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்கிற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா மக்கள் ஆகிய நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு கண்டிப்பாக தருவோம். தொடர்ந்து எங்கள் சார்பாக அதை பார்த்திங்கன்னா அவதார் என்டர்பிரினியர் சார்பாக கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்ரீ அபிராமி அவர்களுக்கு வாழ்த்தும் மற்றும் வெற்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, அவங்க தான் நம்மளுடைய ஸ்ரீ அபிராமி. இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலும் மேலும் நிறைய தங்கங்கள் நம்ம மலேசியா நாட்டுக்கு வந்து சேர்க்க எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இந்த வேலையில் வாழ்த்துக்கள் ஸ்ரீ அபிராமி. ஓகே, இறுதி கேள்வியாக சார், ஒரு பெற்றோராக ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வயதிலே நம்மளுடைய ஸ்ரீ அபிராமி வந்து பல சாதனைகள் வந்து படைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெற்றோராக ஸோ மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஸ்ரீ அபிராமி வந்துட்டு ஸ்ரீ அபிராமி மாதிரி நிறைய பிள்ளைங்க வந்துட்டு வெளியே இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் சாதனையாளர்கள். அவங்கள வந்துட்டு ஒரு கருங்கல் மாதிரி அந்த கல்லை வந்துட்டு செதுக்கணும். அதாவது இன்றைக்கு முருகனாக பார்க்கணுமா, இல்லை விநாயகரை பார்க்கணுமா, இல்லை அம்மனாக பார்க்கணுமா, அந்த கல்லை செதுக்க ஆரம்பிக்கணும். அந்த பங்கு வந்து பெற்றோர்கள்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா பிள்ளைகளும் சாதனையாளர்கள் தான். ஆனால் அதை எப்படி கொண்டு போய் செதுக்கி கொண்டு வரோமோ அந்த செதுக்கல் வேலைகளை வந்துட்டு பெற்றோர்களாகிய நம்ம சரியாக செய்தோம் அப்படின்னா ஸ்ரீ அபிராமி மாதிரி நிறைய மாணவர்கள் உருவாக்க முடியும். ஸோ அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்துட்டு அந்த செதுக்கல் செய்கிறதுக்கு அந்த ஓவியங்கள் இருக்குது. அந்த ஓவியங்கள் வரைகிறது வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும். ஸோ அந்த ஆசிரியர்கள் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டான முறைகளில் போதனை செஞ்சு கொடுத்து பெற்றோருடைய ஒரு பெரிய முயற்சி இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஸ்ரீ அபிராமி ஒன்று இல்லை 100 இல்லை 1000 சிறந்த இந்திய சமுதாயத்தில் உள்ள மாணவர்களை உருவாக்க முடியும், போட்டியாளர்களை கொண்டு வர முடியும். மிக சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு வந்து பகிர்ந்து கொண்டீங்க. இந்த வழியில் உங்களுக்கு நன்றி. மற்றும் நம்ம ஸ்ரீ அபிராமி அவர்களுக்கு மலேசியா மக்கள் சார்பாகவும் அவதார் என்டர்பிரினியர் சார்பாகவும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.